ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான ஹே ஜூனூன் ட்ரீம் டேர் டாமினேட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இது ஒரு மியூசிக்கல் டிராமா த்ரில்லர் ஜானருங்க. இதுல கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டர்சன் காலேஜ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான காலேஜ். இந்த காலேஜ்ல வந்து சூப்பர் சோனிக் அப்படிங்கிற ஒரு க்ரூ இருக்கிறாங்க. இவங்க பேசிக்கா வந்து ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு க்ரூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த க்ரூல இருந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால இந்த காலேஜ்ல படிச்ச ஒரு நபர் தான் இப்ப ஃபேமஸான ஒரு சிங்கரா இருக்கிறாரு. ஸோ அது வேற யாரும் இல்ல. நம்ம கத்தி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வில்லனா நடிச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா முகேஷ். ஸோ அவர் தான் இந்த படத்துல ஒரு ஃபேமஸான சிங்கரா வராரு. ஸோ அப்படிப்பட்ட சிங்கர உருவாக்குன அந்த க்ரூ அப்படிங்கிறதுனாலே, இந்த சூப்பர் சோனிக்க வச்சு தான் அந்த காலேஜுக்கே ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். இதே காலேஜ்ல இப்ப கரண்ட்ல வந்து ஒரு டான்ஸ் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ அந்த க்ரூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல பெருசா சப்போர்ட்டே கிடைக்கல. ஆனா அந்த ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா போராடுறாரு. ஸோ இதுக்காக ஒரு பெரிய காம்படிஷன் த கோட்ன்னு சொல்லப்படுற ஒரு காம்படிஷன்ல வந்து டைட்டில் வின்னர் ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாரோட பார்வையும் நம்ம பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லி இந்த டான்ஸ் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த சைடில் சூப்பர் சோனிக் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். ஸோ அவங்கள பீட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இதுக்கிடையில நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நீட்டான மியூசிக்கல் ட்ராமாங்க. படம் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் தான் வருது. ஆனால் எல்லா சாங்ஸுமே மேஜரா ஹிந்தியில தான் இருக்கு அப்படிங்கிறதுனால பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் 1 2 சாங்ஸ் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. டான்ஸை சொல்லவே வேணாம். இந்த வெப் சீரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த டான்ஸ் கோரியோகிராஃபிக்லாம் சும்மா அருமையா இருந்துச்சு. இதை தாண்டி கண்டிப்பா இந்த சீரியஸோட அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸை சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டார் பட்டாளங்கள், அதாவது நட்சத்திர பட்டாளங்களே மொத்தமா வந்து நடிக்க வச்சிருக்காங்க. நீங்க கண்டிப்பா இந்த ஹிந்தியில இருக்கக்கூடிய ஒரு சில சீரியல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் க்ரூஸ்லாம் யார் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பரான பட்டாளங்கள், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. முக்கியமா சுமித் முல்தர்கர் அண்ட் வந்து சித்தார்த், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் தான் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸை பொறுத்த அளவுக்கு நீட்டா முடிச்சிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த டான்ஸ் கோரியோகிராஃபிக்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த சீனே கண்டிப்பா யார் வின்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் இந்த சீரியஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒரு 20 எபிசோட்ல இந்த சீரியஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய லாங் டூரேஷன் மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 20ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள டூரேஷன்ல தான் ரன் ஆகுது. ரொம்ப லாங்கா போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரதான் செய்யுது. அந்த டூரேஷனை தவிர்த்து மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மியூசிக்கல் ட்ராமா. ஆனா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல கமர்ஷியல் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ட்ராமா ஓவர் என்ட்ரி. ஸோ அதனால அந்த ஜேனரை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.